வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா 12 உறுப்புகளும் ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் வீதத்தில் சக்தி அண்டத்திலிருந்து சக்தியை பிண்டத்துக்கு நல்ல மாதிரியா கிரகிக்குது அப்படின்றது தான். அந்த 12 உறுப்பும் 2 மணி நேரத்தை எவ்வளோ எளிமையாக நம்ம மனசில் பதிய வச்சுக்கலாம் அப்படின்னு தான். அந்த ஒரு உறுப்பு 2 மணி நேரம் சக்தியை கிரகிக்குது அப்படின்னா 1 மணி நேரம் தனக்கு அந்த சக்தியை வச்சுக்குது. மீதி அந்த 1 மணி நேரம் பஞ்சபூத சக்தி எல்லாத்துக்குமே தேவை இல்லைங்களா, மீதி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அந்த 1 மணி நேரம் சக்தியை பகிர்ந்து அளிக்குது. இந்த உறுப்பு சக்தியை கிரகிக்கக்கூடிய நேரத்துல அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய் இருந்தா அந்த உறுப்புக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த நோய் சீக்கிரமா குணமடையும். காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், பெருங்குடல் வழியா மலம் வெளியேறுது, டாய்லெட் போகிறோம், நம்மளோட காலை கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 7 to 9 சாப்பிட்றோம். இந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்றணும். சாப்பிட்ட உடனே அதனோட ஜோடி உறுப்பு தான் அடுத்த 2 மணி நேரம் சக்தியை கிரகிக்குது. நல்லா வெயில் வெப்பம் மண்டையை பழக்கக்கூடிய நேரம் 12 மணி. அந்த 9 to 12க்கு அப்புறம் 1 to 11 to 1 இருதயம். அதுக்கப்புறமேட்டா நம்ம மதிய சாப்பாடு எடுத்துக்க போகிறோம். அதனுடைய ஜோடி உறுப்பு 1 to 3 வருது. நீங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிறுநீரகம் கழிக்கிறதுக்கு உண்டான இடைவேளை விடுவாங்க. 3 to 5 சிறுநீரகம் பள்ளிக்கூடத்தில் விடக்கூடிய இடைவேளை சிறுநீரக பை. அதனுடைய ஜோடி உறுப்பு 5 to 7 சிறுநீரகம். நம்ம பார்த்தோம்னா இரவு 9 மணிக்கெலாம் படுப்போம். அக்குபங்சரோட அடிப்படையே சக்தி நிலையை சமநிலை பண்ணுறதான். அந்த வெப்பநிலை மூவெப்ப மண்டலமாக இருக்கு. அது சக்தி கிரகிக்க நேரம் 9 to 11. அதனுடைய ஜோடி உறுப்பு இந்த இடைப்பட்ட நேரம் 7 to 9 அது இயங்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் பகல் முழுதும் நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் நல்லா ஜீரணமாகி கழிவுகளை நீக்கி வெளியே தள்ளணும். அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து 11 to 1 பித்தப்பையாவும் 1 to 3 கல்லீரலும் முழுமையெல்லாம் செரிமானம் பண்ணி கழிவு வெளியே தள்ளுது. நம்ம நல்லபடியாக தூங்கி நல்லா ஓய்வு எடுத்து சக்தியை நல்லபடியாக கிரகிச்சு உயிர் சக்தி பெற்று நுரையீரல் அந்த நேரம் தான் இயங்குது. 3 to 5 அந்த நேரம் எழுந்திருக்கிறோம், மறுபடியும் மலம் கழிக்கிறோம். இந்த நுரையீரல் இயங்கக்கூடிய அந்த 3 to 5 இந்துக்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அந்த நேரம் ஜபந்தொழுகை நல்லபடியாக பண்ணுவாங்க. தூய்மையான காற்று அந்த நேரம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்துக்குள்ள முழிச்சு இந்த மூவப்ப மண்டலம் இயங்கக்கூடிய சக்தி கிரகிக்கக்கூடிய 9 to 11க்குள்ள படுத்து தூங்குறதே மிகப்பெரிய மருத்துவம். இதை கடைபிடிச்சாலே நம்ம நோய் வராம நம்மளோட உடல்நிலையை பாதுகாத்துக்கலாம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நல்லது.